வெல்கம் டு ஒலிம்பியஸ் அகாடமி. இன்னைக்கு நம்ம கிளாஸ்ல என்ன பார்க்க போறோம்னா அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் கிரேட் 2ல 15/2/2026 நடந்த ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டியோட பார்ட் 2 வீடியோ தான் பார்க்க போறோம். ஆல்ரெடி இந்த அசிஸ்டன்ட் பப்ளிக் ப்ராசிக்யூட்டருடைய ஆப்டிடியூட் அண்ட் மென்டல் எபிலிட்டில இருந்து 5 சம் ஆல்ரெடி பார்த்தாச்சு. இப்போ நம்ம இந்த பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். சரி, வாங்க கிளாஸுக்குள்ள போலாம். இப்போ பாருங்க, ஒரு நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பாக்குறேங்க. Find the value of 2 plus 1 by 5, 2 plus 1 by 11, 1 minus 18 by 19, 2 plus 1 by 23, 2 plus 1 by 47. இந்த சம் தான் பார்க்க போறோம். சரி, இப்போ பாருங்க, இது வந்து போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி வந்து சிம்பிளா பிராக்கெட் சால்வ் பண்ணாலே போதுமானது. இது ரொம்ப ஈஸியான சம் தான், ரொம்ப டஃபஸ்ட் கிடையாது. சரி வாங்க பார்த்துருவோமா. சரி பாருங்க, இப்போ நம்ம வந்து ரொம்ப சிம்பிளா போடலாம். பாருங்க இந்த சம் எப்படி போடலாம். இப்போ பாருங்க, ஃபர்ஸ்ட் வந்து என்ன பண்ணலாம், போர்ட் மாஸ் ரூல்ஸ் படி பிராக்கெட் சால்வ் பண்ணா இங்க என்ன இருக்கு, தமிழே போட்டுருவோம். நம்ம தமிழ்ல டீச் பண்ணிடுவோம். சரிங்களா, மதிப்பு காணுங்கன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா, மதிப்பு காணுங்கன்னு ஆப்ஷன் ABCD கொடுத்துருக்காங்க. சரி வாங்க, இது எப்படி சால்வ் பண்ணலாம்னு பாருங்க. இப்போ இந்த மாதிரி கொடுத்தாங்கன்னா மிக்சடு ஃப்ராக்ஷன் சொல்லுவாங்க. இது வந்து ஒரே ஒரு ஃப்ராக்ஷனை மாற்றணும்னா இந்த கீழே இருக்கக்கூடிய இந்த 2யும் 5யும் பெருக்கணும். சரிங்களா, இந்த 2 5யும் பெருக்கணும். இதை பெருக்கிட்டு இங்க வந்து மேல வந்து பிளஸ் கொடுத்துருக்காங்களா, அதோட ஆட் பண்ணணும். அப்போ 2 5 10, ஒரு 1 11. அதே மாதிரி இதுவும் 11 2 22 + 1 23. அதே மாதிரி 19 இங்க மைனஸ் இருக்கிறதுனால நம்ம மைனஸ் பண்ணணும். அப்போ 19ல 18 போனா 1, அப்போ 1/19 இந்த இடத்துல வரும். அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா 46 + 1 47/23 வரும். இங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 47 2 94 + 1 95/47 வரும். சரியா, சரி வாங்க போட்டுருவோம். இப்போ பண்ணா ஃபர்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஃபர்ஸ்ட் அதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 11/5 கிடைக்கும். செகண்ட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா 23/11 கிடைக்கும். அடுத்தது இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 1/19 கிடைக்கும். சரிங்களா, இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 47/23 கிடைக்கும். சரிங்களா, இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குன்னா 95/47 கிடைக்கும். சரியா, இப்போ இது சேமா இருக்கிற வேலையை அடிச்சிடலாமா. இது சேமா இருக்கு, சேமா கேன்சல் ஆயிரும். இது வந்து 23 கேன்சல் ஆயிரும். அப்புறமா இந்த 47 கேன்சல் ஆயிரும். இப்போ பாருங்க, இங்க 5 இருக்கு, இந்த 5ஐயும் இதை அடிச்சா நம்மளுக்கு 19 கிடைக்கும். இங்க ஒரு 19 இருக்கா, இதையும் இதை அடிச்சா நம்மளுக்கு போயிடும். அப்போ ஃபைனலா இருக்கிறது என்னன்னா 1 1 தான். அப்போ இதோட ஆன்சர் வந்து B. சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகேவா, சிம்பிளா தான் இருக்கு. மல்டிபிள் பண்றோம், பிளஸ் பண்றோம், அப்புறமா வேல்யூஸ் எல்லாம் சேமா வர மாதிரி இருக்கு. எல்லாத்தையும் டிவிஷன் பண்ணா ஃபைனலா 1 வரும். சரியா, ரொம்ப ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேங்களா, சரிவா, புரிஞ்சிருக்கும். சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். செகண்ட் சம் பாருங்க, 43ல கேட்டிருக்காங்க. இது ரைட் டவுன் a ரேஷனல் நம்பர் between 4/9 and 6/13. சரிங்களா, இப்போ இது வந்து என்னன்னா ரேஷனல் நம்பர்னா எல்லாமே ரேஷனல் நம்பர் தான். ஒரு ரேஷனல் நம்பர்னா என்ன பண்ணீங்கன்னா, இப்போ எக்ஸாம்பிளுக்கு ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா. இப்போ ரேஷனல் நம்பர்னா என்னது, இதுல வந்து பாத்தீங்கன்னா இது ரேஷியோன்னு சொல்லுவாங்க இல்லையா. ரேஷியோன்னு என்னது, விகிதம். இப்போ விகிதம்னா என்னது, விகிதம்னா 2 பேருக்கு இடையில இருக்கிறவங்க தான் விகிதம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A/B இருக்குன்னா இது எப்படி எழுதுவோம், A/B எழுதுவோமா, இதுக்கு பேர் தான் விகிதம்னு அர்த்தம். சரிங்களா, அப்போ அது இங்கிலீஷ்ல வந்து ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரியா, ரேஷியோன்னு சொல்லுவாங்க. சரியா, இப்போ A/B எழுதலாம். இப்போ எல்லா நம்பரும் அப்படிதான் இருக்கு. சரிங்களா, இது A இது Bன்னு வச்சுக்கலாம், இது A இது Bன்னு வச்சுக்கிட்டீங்கன்னா எல்லாமே வந்து ரேஷனல் நம்பர்ல தான் இருக்கு. சரியா, இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா 4/9க்கும் 6/13க்கும் நடுவுல வரக்கூடிய விகிதமுறு எண் என்னன்னு கேட்கறாங்க. அப்போ இந்த 4/9 என்ன மீனிங்னா 4/9 அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 4/9 அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், 0.4னா 32, ரிமைனிங் வந்து 88 கிடைக்கும். இது 0 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா என்ன கிடைக்கும், 36 கிடைக்கும். சரிங்களா, 36 கிடைக்கும். அப்புறம் 4 கிடைக்கும், திருப்பி 36 கிடைக்கும், இங்க 4 கிடைக்கும், திருப்பி 40 போட்டீங்கன்னா திருப்பி 4 கிடைக்கும். இப்படி போயிட்டே இருக்கும். சரிங்களா, அப்போ 0.44. ஓகேவா, அப்போ 4/9 நம்ம டிவிஷன் பண்ணா நம்மளுக்கு 0.44 கிடைக்குது. அதே மாதிரி 6/13 இதை வந்து டிவிஷன் பண்ணா 60 போட்டுக்கோங்க, இங்க 0.4 போட்டுக்கோங்க. 4ஆல 13 பண்ணா நம்மளுக்கு 52 கிடைக்கும். சரிங்களா, 52 போட்டா இங்க 8 கிடைக்கும், 0 போட்டுக்கோங்க. அப்ப இங்க என்ன கிடைக்கும்னா 6 கிடைக்கும். அப்போ 6 × 13 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 78 கிடைக்கும், ரிமைனிங் 2 கிடைக்கும், 0 கிடைக்கும். நம்மளுக்கு இந்த 2 பாயிண்டே போதுமானது. அப்போ இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னா 0.46 கிடைக்குது. இப்போ 0.44 0.46. அப்ப இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் தானே நம்மளுக்கு தேவை. அப்ப இதுக்கு நடுவில் இருக்கிற நம்பர் என்னவா இருக்குன்னா 0.45 இருக்கும். 0.4க்கும் 44க்கும் 0.46க்கும் நடுவில் யார் இருப்பாங்கன்னா 0.45 இருப்பாங்க. அப்ப 0.45 எதை அடிச்சா நம்மளுக்கு கிடைக்கும், இதையும் அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும், ஆன்சர் வந்து 0.4 கிடைக்கும். அப்புறம் 1 கிடைக்கும், என்ன கிடைக்கும்னா 48 20 கிடைக்கும்.
இதை அடிச்சா நம்மளுக்கு 0.41 கிடைக்கும். இதை அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0.5 கிடைக்கும். சரிங்களா? இதை அடிச்சா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இதை அடிச்சாதான் நம்மளுக்கு 0.45 கிடைக்கும். சரியா? இதை வேணா நான் அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இது ஈஸி தான் அடிக்கிறது. அதை மட்டும் நான் உங்களுக்கு அடிச்சு காட்டுறேன் பாருங்க. இப்போ 117, இங்க என்ன இருக்கு 53, இங்க 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க. இங்க 4ஆல பெருக்குங்க. 4 7 28, மிச்சம் 2, இங்க 0 சேர்த்திக்கோங்க. சரிங்களா? ஏன்னா 53 பெருசா 117 பெருசுனா 117 தான் பெருசு. அப்ப நம்ம ஒரு 0 சேர்த்துக்கிட்டு 0 பாயிண்ட் வச்சுக்கிறோம். அப்ப 4ஆல 117 பெருக்குன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 4 7 28, மிச்சம் 2, 4 ஒரு 6 கிடைக்கும். திருப்பி 4 கிடைக்கும். இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா 0ல 8 போவாது. பக்கத்துல கடன் வாங்கினா 10, 10ல 8 போனா 2, இங்க என்ன இருக்கும் 12 இருக்கும். 12 6 போனா 6. சரிங்களா? இங்க என்ன இருக்கும் 4 இருக்கும். 4 போனா 0. அதை அப்படியே விட்டுருங்க. நெக்ஸ்ட் இங்க ஒரு 0 சேர்த்துக்கோங்க எக்ஸ்ட்ரா. சரியா? ஆனா 62 பெருசா 117 பெருசா 117 தான் பெருசு. 62ஆல டிவிஷன் பண்ண முடியாது. அதனால 0 சேர்த்திக்கிறோம். இப்ப என்ன பண்ண போறோம்? 620 வந்து 117 பண்ணும்போது என்ன கிடைக்குதுன்னா ஒரு 5 டைம் பாருங்க. 5 டைம் சும்மா ட்ரை பண்ணி பாருங்க. 5 டைம் போட்டா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? இங்க 7 5 35, மிச்சம் 3. சரிங்களா? 1 5 5, 5 3 8. சரிங்களா? இங்க 5 கிடைக்கும். சரியா? நெக்ஸ்ட் இங்க இதை மைனஸ் பண்ண இங்க ஒரு 15, அங்க ஒரு 20. என்ன கிடைக்குங்க நம்மளுக்கு? 35 கிடைக்குமா? ஓகேவா? இங்க என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 35 கிடைக்கும். நம்மளுக்கு இதுவே போதுமானது. 0.45 போதுமானது. சரியா? அப்ப ஆப்ஷன் இதுதான் நம்மளுக்கு. இதை நம்ம டிவிஷன் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா நம்மளுக்கு 61 0 போட்டுக்கோங்க. இங்க 127 போட்டுக்கோங்க. என்ன கிடைக்கும்? இப்போ 0 பாயிண்ட் வச்சுக்கோங்க. 4 வச்சுக்கோங்க. 4 போட்டீங்கன்னா 28, மிச்சம் 2, 8 பிளஸ் 2 வந்து நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 10 கிடைக்கும். மிச்சம் 1, நான் ஒரு நாள் 4 ஒரு 5 இப்படி கிடைக்குது. அப்போ 610ல 508 போச்சுன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னா இங்க 2 கிடைக்கும். இங்க வந்து என்ன இருக்கும்? 0னா 9 இருக்கும். 92 இருக்கும். இங்க ஒரு 0 சேர்த்திக்கோங்க. அப்ப கிட்டத்தட்ட 920. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ஒரு 7 வாட்டி போட்டீங்கன்னா என்ன கிடைக்கும்னா உங்களுக்கு ஒரு 9, மிச்சம் ஒரு 4, 14, 18, மிச்சம் 1, 8 கிடைக்கும். சரிங்களா? கிட்டத்தட்ட 920ல 889 போனா இங்க ஒரு 1 கிடைக்கும். இங்க 11ல 8 போனா 3 கிடைக்கும். ஓகேவா? அப்ப வந்து நம்மளுக்கு 0.47 கிடைக்குது. இதை பண்ணா நம்மளுக்கு எவ்வளவு கிடைக்குது? 0.47. இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? நம்மளுக்கு இதை பண்ணா நம்மளுக்கு 0.41 கிடைச்சு. இதை பண்ணா 0.5 கிடைச்சு. இதை பண்ணா 0.45 கிடைக்குது. அப்ப நம்மளோட ஆன்சர் 53/117. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். சரி வாங்க இப்ப பாருங்க அடுத்த சம் பாருங்க. அடுத்த சம் பாருங்க. இஃப் a equal to 2 power 100, b equal to 2 power 0 plus 2 power 1 plus 2 power 2 plus 2 power 3 plus dot 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 plus 2 power 100, c equal to 2 power 0, then choose the correct answer from the following. இருக்கக்கூடிய ஆப்ஷனை பேஸ் பண்ணி நம்ம வந்து இது ஆன்சர் கண்டுபிடிக்கிற மாதிரி எந்த கண்டிஷன் வந்து இது கரெக்ட்னு கேக்குறாங்க. சரியா? இப்போ நம்மளால a வந்து 2 power 100 வரையும் நம்மளால கொண்டு போக முடியாது. சரியா? அதுக்கு அது வரைக்கும் கொண்டு போக முடியாது. ஏன்னா டைரக்டா இந்த இடத்துல நம்ம இங்க ஏன்னு எழுதிக்கிட்டாலும் சரி. சரியா? ஏன்னு எழுதிக்கிட்டாலும் சரி இந்த இடத்துல. இல்லைன்னா வேற மாதிரி கூட நான் சிம்பிளா கூட உங்களுக்கு சொல்லித்தரேன். சரி இப்ப பாருங்க இந்த சம் எப்படி சிம்பிளா போடலாங்க. இப்ப பாருங்க இது கண்டிஷன் வந்து இது பண்ணா போதுமானது. சரியா? சரி வாங்க எப்படி போடலான்னு பாருங்க. இப்போ இந்த பிளேஸ்ல ஏன்னு போட்டுக்கோங்க. இந்த பிளேஸ்ல ஏன்னா a ஈக்குவல் டு 2 power 100 தான். அப்போ இந்த 2 power 100க்கு என்ன மீனிங்னா இந்த இடத்துல ஏன்னு அர்த்தம். அப்போ இதை ஏ ஆக்கிக்கோங்க. சரிங்களா? ஏ ஆக்கிக்கோங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஏ ஆக்கிட்டீங்கன்னா இங்க என்ன இருக்குன்னா 2 power 99 வரையும் இருக்கும். சரியா? அப்போ நம்மளால 2 power 99 வரையும் பண்ண முடியுமானா கண்டிப்பா வந்து பி தான் பெருசு. எல்லா ஆப்ஷன்லயும் பாருங்க பி தான் கொடுத்துருக்காங்க. அப்போ பி வந்து பெரிய வேல்யூ தான் ஏவை கம்பேர் பண்ணும்போது. சரியா? சரி இதை நம்ம எப்படி சால்வ் பண்ணலாம்னா இது பெருசா வச்சுக்கிட்டா நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப டைம் ஆகும். இப்போ நம்ம ஷார்ட்டா வச்சுக்கலாம். ஏதாவது இப்போ என்ன பண்ண போறோம்னா இதை வந்து கவனிங்க. சரி பாருங்க. இப்போ ஏவை நான் என்ன எடுத்துக்கிறேன்னா 2 power 5ன்னு எடுத்துக்கிறேன். அப்போ இந்த பி கிட்ட இருக்கிற வேல்யூ வந்து 2 நாட் இருக்கு, 1 இருக்கு, 2 இருக்கு, 3 இருக்கு, இங்க 4. ஓகேங்களா? இது வந்து நான் என்ன பண்ணிக்கிறேன் 5 மாத்திக்கிறேன். அவ்வளவுதான். இந்த டாட் டாட் எல்லாம் கணக்கு இல்லை. சரிங்களா? இப்போ பி உடைய வேல்யூ மொத்தமா 2 power 0, 2 power 1, 2 power 2, 2 power 3, 2 power 4, 2 power 5. இவ்வளவுதான் பி உடைய வேல்யூ. ஓகேங்களா? நாமளே எடுத்துக்கிட்டோம். சி உடைய வேல்யூ 2 power 0. சரியா? இப்போ ஏ உடைய வேல்யூ என்ன வரும்? ஏவை 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 இன்ட்டு 2 போட்டீங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும்னா 32 கிடைக்கும். அதே மாதிரி பி உடைய வேல்யூ வந்து இங்க என்ன இருக்கு 2 நாட் இருக்கா? அப்ப அதனுடைய வேல்யூ 1ன்னு அர்த்தம். இப்போ இங்க 2 power 1னா 2, 2 power 2னா 4, 2 power 3னா 8, 2 power 4னா 16, 2 power 5னா 32. இதெல்லாம் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? இப்போ பாருங்க 32 இருக்கா? இது ரெண்டு பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 48 கிடைக்கும். நெக்ஸ்ட் இதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 12 கிடைக்கும். இதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? 3. இதை பண்ணா நமக்கு 15. ஓகேங்களா? சரி போட்டலாமா? இப்போ இங்க 15.
அப்போ பண்ணால் இங்கே என்ன கிடைக்கும் 3, ஆமாவா 3 கிடைக்கும், இங்கே 1 கிடைக்கும், இங்கே என்ன கிடைக்கும் ரைட்டா நம்ம போட்டது ரைட்டா 32 48 48 ஒரு 12 ஒரு 14 15 ஓகே 3 மிச்சம் 1 5 6 63 கிடைக்குது. அப்போ B உடைய வேல்யூ என்னது 63. C உடைய வேல்யூ என்னது C ஈக்குவல் டு 2 சொல்றாங்க. அப்போ C ஈக்குவல் டு 2 1 அர்த்தம் சரியா. அப்போ கண்டிஷன் இதுல ABCDல நம்ம சப்ஸ்டிட் பண்ணி பார்க்கணும் நம்மளுடைய வேல்யூவை. ஃபர்ஸ்ட் A ஆப்ஷன் B வந்து நம்ம எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 63. அப்புறம் 2 A உடைய வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 32. C உடைய வேல்யூ வந்து 1. இதை பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 63 ஈக்குவல் டு 2 into 32 வந்து 64 plus 1 நமக்கு என்ன கிடைக்குது 65. பாருங்க LHS equal to RHS not equal. ஏன்னா இங்க 63 வந்தா இங்க 63 தான் வரணும். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வந்து தப்பு சரிங்களா. சரி செகண்ட் ஆப்ஷன் பாருங்க B equal to A square minus C அப்படின்றாங்க. B வந்து எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 63, A எவ்வளவு கண்டுபிடிச்சோம் 32. 32 ஸ்கொயர் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும் 1024 கிடைக்கும். 1024 கிடைக்கும் -1. இது வந்து சேமா இருக்குமா கண்டிப்பா இருக்காது. அதே மாதிரி இங்கேயும் வந்து அதே மாதிரி தான் இருக்கும். அப்போ அந்த BD எடுத்துடலாம் ஈஸியா. அப்போ வந்து நம்மளுக்கு இருக்கிற ஆப்ஷன் வந்து A அல்ல C தான் நம்மளுக்கு ஈஸியான ஆப்ஷனே. அப்போ நான் வந்து C ல சப்ஸ்டிட் பண்ணி பார்க்குறேன். B உடைய வேல்யூ என்னது 63, 2 உடைய வேல்யூ என்னது A உடைய வேல்யூ வந்து 32 சரியா. இப்போ B உடைய வேல்யூ 63, A உடைய வேல்யூ 32 சப்ஸ்டிட் பண்ணியாச்சு, C உடைய வேல்யூ வந்து 1. இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன கிடைக்குன்னா 63 ஈக்குவல் டு 2 into 32 64 minus 1. அப்போ 63 ஈக்குவல் டு 63. அப்போ இதனுடைய ஆன்சர் வந்து C தான் சரிங்களா. நம்ம வந்து சிம்பிளா எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இவ்வளவு பெரிய வேல்யூ எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. நம்ம சிம்பிளா இந்த மாதிரி 2^5 இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு ரொம்ப ஃபேவரா இருக்கிற ஆன்சரை சப்ஸ்டிட் பண்ணி கூட நீங்க வந்து ஆன்சர் போடலாம் சரியா. சரி புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். இப்போ பாருங்க இந்த சம் பாருங்க. இது வந்து பாத்தீங்கன்னா மேக்ஸ் கிடையாது, இது வந்து ரீசனிங் டாபிக்ல இருந்து கேட்டிருக்காங்க. In a dice the 6 faces are printed with a B, C, D, E, F. What is the letter opposite to E in the following sequence in the diagram கொடுத்திருக்காங்க. இப்போ ரொம்ப ஈஸியான சம் தான், ரொம்ப கஷ்டப்பட தேவையில்ல. தமிழ்ல ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். ஒரு பகடையில் உள்ள 6 பக்கங்கள் முறையே A, B, C, D, E, F என அச்சிடப்பட்டுள்ளது. பின்வரும் வரைபட வரிசையில் ஈக்கு எதிராக எழுத்து என்னன்னு கேட்கிறாங்க. ரொம்ப ஈஸி. ஈக்கு ஆப்போசிட் என்ன? அப்ப பாருங்க ஈக்கு ஆப்போசிட் என்னன்னா இந்த டயக்ராம்ல யாரு வந்து எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடிய வேல்யூஸ் எதுன்னு பாருங்க ஓகேங்களா. இங்க பாருங்க பிக்கு ஆப்போசிட் யார் வரமாட்டான்னு பாருங்க. பிக்கு ஆப்போசிட்டா இந்த பி இங்க இருக்குன்னா அதனுடைய ஆப்போசிட் யார் வரமாட்டா. ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். இப்ப பாருங்க இப்ப பி இங்க இருக்கா, பி இங்க இருக்காரு. பிக்கு ஆப்போசிட் யார் வர மாட்டாங்க, பிக்கு ஆப்போசிட் யார் வர மாட்டாங்கன்னா சியும் எஃப் வர மாட்டாங்க. அதே மாதிரி பி இருக்கு, அப்புறம் டியும் வர மாட்டாரு. அப்புறமா இங்க யாரும் இருக்காங்க, ஒரே நிமிஷம் இருங்க. சரி பாருங்க, இப்போ நமக்கு என்ன பண்ணலாம், இ தான் கேட்கறான். இ உடைய ஆப்போசிட் தான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. ஈக்கு எதிராக யார் இருப்பாங்கன்னு டயக்ராம். இப்போ ஈக்கு எதிராக வந்து யார் இருப்பாங்க, ஒரே நிமிஷம் இருங்க ஃப்ரெண்ட்ஸ். சரி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ என்ன பண்ணலாம்னா ரொம்ப சிம்பிள் தான், கவனிங்க. இப்போ பாருங்க, இப்போ சேமா இருக்குது பாருங்க. யார் வந்து அதிக முறை அந்த பகடையில இருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா பி எல்லா பகடையிலும் இருக்கான். இங்கே இருக்கான், இங்கே இருக்காரு, இங்க இருக்காங்க. அப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா காமனா இருக்கிறது பிக்கு யாரு வந்து ஃபேவரா இருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பாத்துருவோம். பிக்கு வந்து அப்போ வந்து ஈஸியா நம்மளால ஈஸியா எடுத்துட முடியும் நம்மளால. ஓகேங்களா, இது ஈன்னு பார்க்கறத விட நீங்க பிக்கு பாருங்க அதிகமா இருக்கிறத பார்க்கும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஈஸியா எடுத்துட முடியும். பாருங்க இப்போ என்ன பண்ணலாம், பிக்கு பாருங்க மொத்தம் ஏ பி சி டி இ எஃப் இருக்கு. சரி இப்போ பாருங்க பி இருக்கா, பிக்கு ஆப்போசிட்டா யார் யார் வர மாட்டாங்கன்னா, பிக்கு ஆப்போசிட் யார் யார் வர மாட்டாங்க, எஃப் வர மாட்டாங்க. அடுத்தது வந்து சி வர மாட்டாங்க. அடுத்ததா பாத்தீங்கன்னா டி வர மாட்டாங்க. இந்த டயக்ராம்ல பாருங்க டி வர மாட்டாரு. சரிங்களா, ஃபர்ஸ்ட் டயக்ராம்ல சிஎஃப், செகண்ட் டயக்ராம்ல எஃப் டி வர மாட்டாங்க. சரிங்களா, அடுத்ததா பாத்தீங்கன்னா இந்த டயக்ராம்ல பாருங்க பிக்கு ஆப்போசிட் யார் வர மாட்டாங்க, ஏ வர மாட்டாங்க. அப்போ பிக்கு ஆப்போசிட் யார் தான் வரணும், இ தான் வரணும். அப்ப இ எனக்கு கொஸ்டின்ல கேட்க ஈக்கு எதிராக யார் இருப்பாங்க, அப்ப ஈக்கு எதிராக யார் இருப்பாங்கன்னா பி தான் இருப்பாங்க. சரியா, ரொம்ப ஈஸியான சம் தான். ஓகேவா, இதை பத்தி நம்ம வந்து டீப்பா பின்னாடி வந்து பார்ப்போம். சரிங்களா, இப்போதைக்கு பாத்துக்கோங்க. இது வந்து ஒரு ப்ரீவியஸ் இயர்ல இந்த 15/2/2026ல கேட்ட கொஸ்டின்றதுனால மட்டும் பாக்குறோம். இதை பத்தி நம்ம டீப்பா வேணா நம்ம கிளாஸ் பார்ப்போம். சரிங்களா, ஒலிம்பியா ஐஎஸ் அகாடமி யூடியூப் சேனல் நீங்க ஃபாலோ பண்ணிட்டே வாங்க. இதை பத்தி நம்ம விளக்கமா வந்து கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா, சரி வாங்க நெக்ஸ்ட் சம் பாருங்க. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் ஊட்டப்படும் போது முக மதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்த்தகவு. ரொம்ப ஈஸி தான்.
இதை நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு நம்ம சால்வ் பண்ணிக்கலாங்களா? ஏன்னா இது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். நம்ம வெளியே போயிட்டு பண்ணிக்கலாம். கொஸ்டின் ஒரு வாட்டி ரீட் பண்ணிக்கோங்க. 2 சீரான பகடைகள் முறையாக ஒரே நேரத்தில் உருட்டப்படும் போது முகமதிப்புகளின் கூடுதல் பகா எண்ணாக கிடைக்க நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? சரி வாங்க கொஸ்டினை நல்லா பார்த்துக்கோங்க. இல்லைன்னா ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க, இல்லைன்னா ஒரு நோட் பண்ணி வச்சுக்கோங்க நோட்டில். இப்போ நம்ம வந்து வெளியே போய் சால்வ் பண்ணி பார்க்கலாம் இதை. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, ப்ரைம் நம்பர்ஸ்னா என்னன்னா பகா எண்கள் சொல்லுவாங்க. 2, 3, 5, 7, 11, 13, 17, 19, 23 இந்த மாதிரி வந்து போயிட்டே இருக்கும். அதாவது ப்ரைம் நம்பர்னா ஒன்னாலி தன்னாலி டிவிஷன் ஆகக்கூடிய நம்பர். அதாவது ஒன்னால தான் இந்த நம்பர்ஸ் எல்லாம் டிவிஷன் ஆகும், இல்லைன்னா அதே சேம் நம்பரால் டிவிஷன் ஆகும். இப்போ 2 வந்து நம்ம ஒன்னால டிவிஷன் பண்ணலாம், இல்லைன்னா 2 வந்து 2ஆல் டிவிஷன் பண்ணலாம். வேற எதாலையும் பண்ண முடியாது. அதே மாதிரி தான் எல்லா நம்பரும். அந்த மாதிரி நம்பர் தான் ப்ரைம் நம்பர் சொல்லுவாங்க. இப்போ இந்த 2 பகடைகள் இருக்கு. இது வந்து ஃபர்ஸ்ட் பகடை, இது 2வது பகடை. 2 பகடைகளை ஒரே முறை உருட்டும் போது நம்மளுக்கு இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் தான் கிடைக்கும். சரிங்களா? இது ஒரு பகடை, இது ஒரு பகடை. இங்கே ஒன்று வருது. அதாவது பகடைனா இப்படி வச்சுக்கோங்க, இதுதான் பகடை. சரிங்களா? இது ஒரு பகடை, இது ஒரு பகடை. சரிங்களா? இதுல வேல்யூ 1 வந்ததுன்னா இந்த பக்கம் 1, இந்த பக்கம் 1 வந்து இந்த பக்கம் 2 வரும், இந்த பக்கம் 1 வந்தா இந்த பக்கம் 3 வரும், இந்த பக்கம் 1 வந்தா 4 வரும், 1 வந்தா 5 வரும், 1 வந்தா 6 வரும். இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டே இருக்கும் போது நம்மளுடைய எல்லா கண்டிஷன் எப்படி வரும்னா இப்படி கிடைக்கும். சரிங்களா? டோட்டலா பாத்தீங்கன்னா எவ்வளவு இருக்குன்னா, ஒரு ரோக்கு 6 பேர் இருக்காங்க. ஒரு ரோக்கு 6 பேர். இந்த ரோ மொத்தம் 2, 3, 4, 5, 6 மொத்தம் 6 இருக்கும். அப்போ 6 × 6 நம்மளுக்கு எவ்வளவு இருக்குன்னா மொத்த கண்டிஷன் வந்து 36. சரிங்களா? மொத்த கண்டிஷன் 36. இதுல நம்மளுக்கு என்ன கொஸ்டின்ல கேட்கறாங்கன்னா, அதை கூட்டும் போது நம்மளுக்கு வந்து பிரேம் நம்பர் கிடைக்கணும். அப்போ கூட்டும் போது பிரேம் நம்பர் பாருங்க. இப்போ இந்த 1 ஆட் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 2 கிடைக்குமா? அப்போ 2ன்றது என்ன நம்பரு? 1 ஆட் பண்ணா 2 கிடைக்குது. இப்போ 1ன்றது என்ன நம்பரு? சாரி, 2ன்றது என்னது? ஒரு பிரேம் நம்பர். அடுத்தது இங்க 2 இது ஆட் பண்ணா நம்மளுக்கு 3 கிடைக்குது. நெக்ஸ்ட் இதை பண்ணா நம்மளுக்கு 4 கிடைக்குது. இதை பண்ணா 5 கிடைக்குதா? அப்போ இது ஒரு பிரேம் நம்பர். இதை பண்ணா 6, இதை பண்ணா நமக்கு 7 கிடைக்குது. சரியா? அடுத்தது பாருங்க, இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 3 கிடைக்குது. அப்போ இது ஒரு பிரேம் நம்பர். இதை பண்ணா 4, இதை பண்ணா நம்மளுக்கு ஒரு 5 கிடைக்குது. இதை பண்ணா நம்மளுக்கு 6, இதை பண்ணா நம்மளுக்கு 7 கிடைக்குது. இதை பண்ணா 8 விட்டுருங்க. நெக்ஸ்ட் இதை பண்ணா 4, இதை பண்ணா நம்மளுக்கு 5 கிடைக்குதா? நெக்ஸ்ட் இதை பண்ணா 6, இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்குது? 7 கிடைக்குது. இதை பண்ணா 8, இதை பண்ணா நம்மளுக்கு 9 கிடைக்குது. இதை பண்ணா என்ன கிடைக்கும்? நம்மளுக்கு 5 கிடைக்கும். இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 6 கிடைக்கும். இதை பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து 44 பண்ண முடியாது, 45 பண்ண முடியாது, 46 பண்ண முடியாது, 51 பண்ண முடியாது, 52 பண்ணலாம், 7 வரும். இது பண்ணா 7 வரும். அப்போ அது பிரேம் நம்பர். 53 பண்ணா 8 வரும், 5 ஒரு 9 வந்து 9 வரும். இது ரெண்டும் பண்ண முடியாது, இதுவும் பண்ண முடியாது, இதுவும் வந்து பண்ணலாம். சரிங்களா? 5 ஒரு 6 பண்ணா 11 கிடைக்கும். ஓகேவா? 11 ஒரு பிரேம் நம்பர். நெக்ஸ்ட் இங்க 6 ஒன்று பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 7 கிடைக்கும். சரியா? அப்புறம் இங்க 8 வரும், இங்க 9 வரும், இங்க வந்து 10 வரும், இங்க வந்து 11 வரும். சரிங்களா? அப்போ எத்தனை நம்பர் பாருங்க, மொத்தம் நம்மளுக்கு எவ்வளவு நம்ம பாசிபிள்னா 36ல எவ்வளவு பாசிபிள் பாருங்க. 1 1 ஓகேங்களா? 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13 14 15 நம்பர். எத்தனை நம்பரு? 15 நம்பர். ஓகேங்களா? இப்போ இது ரெண்டுத்தையும் அடிக்கணும். இது அடிச்சா நமக்கு என்ன கிடைக்கும்? இது அடிச்சா 5 3 15, 12 3 36 கிடைக்கும். அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து 5/12. சரியா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க நம்ம அதை வந்து சம்பள பார்த்துருவோம். சரியா? அப்ப பாருங்க ஆன்சர் பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க. ஆன்சரு நம்மளுக்கு 5/12. நம்மளுடைய ஆன்சர் வந்து 5/12. புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் பாருங்க என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா ரீசனிங் கொஸ்டின் கொடுத்துருக்காங்க. இங்கிலீஷ்ல ஒரு வாட்டி பார்த்துக்கலாம். பாருங்க என்ன கேட்குறாங்க. ரீட் த ஃபாலோயிங் கொஸ்டின் carefully and answer the question given below. 3 person A, B, and C wore shirts of blue, red, black colors and pants of yellow, green, red colors. No person wore pant and shirt of the same color. Further, it is given that A did not wear shirt of blue color, B did not wear shirt of red color, C did not wear shirt of black color, A did not wear pant of yellow color, B wore pant of red color. இப்போ பாருங்க, what were the colors of the pant and shirt worn by C respectively? Green and blue, green and red, yellow and red, red and blue. ஓகேங்களா? சரி தமிழ்ல ஒரு வாட்டி கொஸ்டின் பார்த்துக்கலாம். இது தமிழ்ல தான் நம்மளுக்கு கொஞ்சம் புரியுற மாதிரி இருக்கும். சரி வாங்க. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பத்தியை படித்து கேட்கப்பட்ட வினாவிற்கு விடையளிக்க. A, B மற்றும் C என்ற 3 பேர் நீலம், சிவப்பு மற்றும் கருப்பு வண்ண சட்டை மற்றும் மஞ்சள், பச்சை மற்றும் சிவப்பு வண்ண பேண்ட் அணிந்துள்ளனர்.
யாரும் ஒரே வண்ணத்தில் பேண்ட் மற்றும் சட்டை அணியவில்லை. மேலும் ஏ நீல வண்ண சட்டை அணியவில்லை, பி சிவப்பு வண்ண சட்டை அணியவில்லை, சி கருப்பு வண்ண சட்டை அணியவில்லை, ஏ மஞ்சள் வண்ண பேண்ட் அணியவில்லை, பி சிவப்பு வண்ண பேண்ட் அணிந்துள்ளார். கொஸ்டின் பாருங்க, அணியவில்லை 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 அணிந்துள்ளார். சரிங்களா? இந்த இடத்துல வந்து ரொம்ப கேர்ஃபுல்லா பார்த்துக்கணும். அணியவில்லை 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 அணியவில்லை, இங்க அணிந்துள்ளார். சரியா? அப்ப சி அணிந்துள்ள பேண்ட் மற்றும் சட்டையின் வண்ணங்கள் முறையேன்னு கேட்கறாங்க. சரியா? இதை போட்டுருவோமா? இப்ப பாருங்க, எப்படி போடலாம்? ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க, இதுதான் வந்து ஏபிசி 3 பேர் நீலம் சிவப்பு கருப்பு வண்ண சட்டைகள். இது வந்து சட்டை. ஏபிசி 3 பேரும் நீலம் சிவப்பு கருப்பு சட்டைகள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி இங்க பாத்தீங்கன்னா மஞ்சள் பச்சை சிவப்பு வண்ண பேண்ட்டுகள். ஏபிசி வந்து மஞ்சள் பச்சை சிவப்பு. சரி, இப்போ 1 2 3 4 5 இந்த 5 கண்டிஷனை நம்ம இங்க வந்து ஃபாலோ பண்ணிட்டு என்ன கொஸ்டின்ல கேட்கறோம் அதை வந்து சால்வ் பண்ணிடலாம். சி அணிந்துள்ள பேண்ட் மற்றும் சட்டையின் வண்ணங்கள் முறைன்னு கேட்கறான். ரொம்ப ஈஸியா பட்டலாம் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்க, ஏ நீல வண்ண சட்டை அணியவில்லை. அப்போ ஏக்கு ப்ளூ கலர் சட்டை, இந்த நீல வண்ண சட்டை பிடிக்காது. சரிங்களா? அப்போ ஏ வந்து சிவப்பு இருக்கலாம், இல்ல கருப்பு போட்டுக்கலாம். அடுத்தது அப்படியே இங்க வாங்க, ஏ மஞ்சள் வண்ண பேண்ட் அணியவில்லை. அப்ப பேண்ட் எங்க போயிருங்க? ஏக்கு எந்த கலர் பிடிக்காது? மஞ்சள் கலர் பிடிக்காது. சரியா? நெக்ஸ்ட் பாருங்க, அடுத்தது பி போலாமா? பி பாருங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தாச்சு, ஏஏ பார்த்தாச்சா? ஏஏ பார்த்தாச்சு. இப்போ பிபி பார்த்துருவோம். பி சிவப்பு வண்ண சட்டை அணியவில்லை. அப்போ பிக்கு சிவப்பு கலர் பிடிக்காது. அப்போ பிக்கு பிடிச்சா நீலம் பிடிக்கும், இல்ல கருப்பு பிடிக்கும். சரியா? சரி வாங்க நெக்ஸ்ட் பாருங்க, அதே மாதிரி பி கிட்ட போங்க. பி கிட்ட போங்க, பி சிவப்பு வண்ண பேண்ட் அணிந்துள்ளார். நோட் பண்ணிக்கோங்க, பி வந்து சிவப்பு பேண்ட், சிவப்பு கலர் பேண்ட் அணிந்துள்ளார். அப்போ பிக்கு வந்து சிவப்பு கலர் பிடிச்சிருக்கு. சரிங்களா? அப்போ இவங்களுக்கு வந்து சிவப்பு கலர் பிடிச்சிருக்கு. சரியா? அப்போ ஏ வந்து என்ன கலர் போட்டிருப்பாரு? பச்சை கலர் போட்டிருப்பாரு ஏ. இப்போ ஏ வந்து ஏக்கு வந்து பச்சை கலர் பிடிச்சிருக்கும். அப்போ சிக்கு வந்து என்ன கலர் பிடிச்சிருக்கும்? மஞ்சள் கலர் பிடிச்சிருக்கும். ஓகேவா? அப்போ சிக்கு வந்து என்ன பேண்ட் பிடிக்கும்? மஞ்சள் கலர் பிடிச்சிருக்கும். ஆமாவா? அதே மாதிரி இங்க வாங்க. அப்போ இதை நம்ம ஆப்ஷன் வச்சு அப்படியே போட்டுடலாமா? சரி வாங்க, ஒரு வாட்டி சும்மா அப்படியே ட்ரை பண்ணி பார்ப்போம். டைரக்டா ஆன்சர் வருதான்னு பார்க்கலாமா? இப்போ இதை பார்க்கலாம் இருங்க. இது ஒரு வாட்டி இதையும் சால்வ் பண்ணிட்டே போயிடலாம். ஏன்னா இது வந்து வெளியே போயிட்டு அது வந்து எழுத்து வந்து அழிஞ்சு போயிடுது. சரி பாருங்க, நெக்ஸ்ட் பாருங்க, நம்ம ஏ பார்த்தாச்சு, பி பார்த்தாச்சு. சரிங்களா? பியும் பார்த்தாச்சு. இப்போ வந்து சி பாருங்க, சி கருப்பு வண்ண சட்டை அணியவில்லை. சிக்கு வந்து கருப்பு கலர் சட்டை பிடிக்காது. அப்போ சிக்கு என்ன கலர் பிடிக்கும்? ப்ளூ கலர் தான் பிடிக்கும். அப்போ சி இங்க என்ன கலர் பிடிச்சிருக்கு? ப்ளூ கலர். அதாவது ப்ளூ கலர்னா நீலம். சட்டை வந்து நீலம் பிடிச்சிருக்கு. யாருக்கு? சிக்கு வந்து நீலம் பிடிச்சிருக்கு சட்டை. அதே மாதிரி இங்க சிக்கு பிடிச்ச கலர் பேண்ட் வந்து எதுனா மஞ்சள். சரிங்களா? இப்போ மஞ்சள். சரியா? அப்போ நாம என்ன பண்ணலாம்னா சட்டை, ஓகேவா? சட்டை, ஓகேவா? சட்டை எப்படி இருக்கு? இப்படி இருக்குமா? அப்போ சிக்கு வந்து சட்டை நீல கலர். சரிங்களா? பேண்ட் வந்து என்ன கலரு? எல்லோ கலர். சரியா? பேண்ட் வந்து என்ன கலரு? எல்லோ கலர். இதுதான் வந்து சிக்கு பிடிச்சதான். சரிங்களா? இதுதான் சிக்கு பிடிச்சிருக்கு. சரியா? சட்டை வந்து ப்ளூ கலர், பேண்ட் வந்து எல்லோ கலர். ஆப்ஷன்ல பார்த்துருவோமா? இப்ப பார்க்கலாம் பாருங்க. ஆப்ஷன் பாருங்க, எங்க இருக்கு? பேண்ட் மட்டும் சட்டை, பேண்ட் மட்டும் சட்டை தானே கேட்கறாங்க கொஸ்டின்ல. இப்போ பேண்ட் மட்டும் சட்டைனா நம்ம என்ன பார்த்தோம்? சட்டை என்ன கலரு? சட்டை வந்து ப்ளூ கலரு. ப்ளூ எங்க இருக்கு? சாரி, இது கொஸ்டின். ஆப்ஷன் பாருங்க, சி வந்து மஞ்சள் கலர் பேண்ட், சிவப்பு கலர். சாரி ப்ரோ, ஒரே நிமிஷம் இருங்க. ஒரே நிமிஷம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இங்க பாருங்க, இதுல நம்மளால சொல்ல முடியாது. அதாவது சி வந்து ப்ளூ கலரும் போட்டிருக்கலாம், அல்லது அவருக்கு வந்து என்ன பிடிக்கலன்னா கருப்பு மட்டும் தான் பிடிக்கல சிக்கு. அப்போ சி வந்து ப்ளூவும் யூஸ் பண்ணியிருக்கலாம், இல்லைன்னா ரெட்டு யூஸ் பண்ணியிருக்கலாம். சரியா? நம்ம ஆப்ஷனை வச்சு நம்ம அதை இது பண்ணிக்கலாம். ஆனால் பேண்ட் பார்த்தீங்கன்னா மஞ்சள் தான், இதுல எந்த டவுட்டும் கிடையாது. சரிங்களா? சி வந்து பேண்ட் வந்து மஞ்சள் தான், அதுல எந்த டவுட்டும் கிடையாது. இந்த சட்டை வந்து ப்ளூவா இருக்கலாம், இல்லைன்னா ரெட்டா இருக்கலாம். சரியா? இது வந்து சட்டை வந்து என்ன கலரா இருக்கலாம்? ரெட்டா இருக்கலாம். சரியா? அப்போ நம்ம ஆப்ஷன் வச்சு தான் போடும். அப்போ சி அணிஞ்சுள்ள பேண்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு என்ன இருக்கு? மஞ்சள். சரியா? மஞ்சள் இங்க இருக்கா? அப்போ அந்த சட்டை ப்ளூவாகவும் இருக்கலாம், இல்லை ரெட்டாகவும் இருக்கலாம். அப்போ நம்மளோட ஆப்ஷன் வந்து சிவப்பு கொடுத்துருக்காங்க. வேற எந்த ஆப்ஷனும் ஒரே மாதிரி கொடுக்கல. வேற மேபி வேற இடத்துல மஞ்சள் சிவப்பு, அதாவது வேற ஆப்ஷன் வந்து மஞ்சள் மற்றும் நீலம் கொடுத்துருந்தா நம்மளுக்கு டவுட் வந்திருக்கும். அதே மாதிரி மஞ்சள் சிவப்பு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? மேக்ஸிமம் இந்த ஆப்ஷன் கொடுத்துருந்தா நம்மளுக்கு டவுட் வந்திருக்கும். ஆனால் அந்த ஆப்ஷன் கொடுக்கல, அதனால மஞ்சள் சிவப்பை நம்ம எடுத்துக்கலாம். ஆப்ஷன் சி தான் இதுக்கான ரைட் ஆன்சர். சரிங்களா? இது கொஞ்சம் குழப்பற மாதிரி சம் தான். சரிங்களா? புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். நெக்ஸ்ட் சம் பாருங்க.
A man and his wife offer in the interview for the two vacancies in the same post. The probability of the husband selection is 0 and the probability of the wife selection is 1. What is the probability that only one of them selected? Option A 0, option B 1/4, option C 1/2, option D 1. So தமிழ்ல ஒரு வாட்டி क्वेश्चन பாருங்க. ஒருவரும் அவரது மனைவியும் ஒரே வேலைக்காக 2 காலி பணியிடங்களுக்கு நேர்முக தேர்வுக்கு செல்கின்றனர். கணவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்தகவு 0, மனைவி தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்தகவு 1, இருவரில் ஒருவர் மட்டும் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்தகவு என்னன்னு கேட்குறாங்க. மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா நிகழ்தகவுனாலே மேக்ஸிமம் நடக்கணும். ஓகேங்களா, மேக்ஸிமம் நடக்கணும்னாலே அதனுடைய கான்செப்டே பார்த்தீங்கன்னா நடக்கிற மாதிரி தான் இருக்கணுமே தவிர பூஜ்ஜியத்தில் வரக்கூடாது. அப்போ இது கண்டிப்பாக இவங்க 2 பேர்ல ஒருத்தருக்கு வேலை கிடைக்கலன்னா கண்டிப்பாக ஒருத்தருக்கு வேலை கிடைக்கும்னு அர்த்தம். அதாவது ஒருவரும் அவரது மனைவியும் ஒரே வேலைக்காக போறாங்க. போகும்போது கணவர் தேர்ந்தெடுக்கப்பட்ட நிகழ்த்தவு சுத்தமா இல்லைன்றாங்க. அப்பனா அவர் போயிருக்கவே மாட்டாரு, அதுதான் உண்மை. அப்போ மனைவி தேர்ந்தெடுக்க நிகழ்த்தவு 1ன்னா கண்டிப்பா வந்து யாராவது ஒருத்தர் அந்த வேலைக்கு போகாம இருந்திருக்கலாம். ஓகேங்களா, போய் இன்டர்வியூ அட்டன் பண்ணாம கூட இருந்திருக்கலாம். செல்கின்றனர் போயிருக்காங்க, ஆனா மேபி அவருக்கு கிடைக்காது. வேணா போஸ்டிங் வந்து உமன்ஸ்க்கா இருக்கலாம். சரிங்களா, அந்த போஸ்டிங் வந்து உமன்ஸ்க்கா இருக்கிற மாதிரி எடுத்துக்கலாம். இதை பத்தி நம்ம டீப்பா வந்து ப்ராபபிலிட்டி டாபிக்ல பார்க்கலாம். நம்மளுக்கு வந்து டிஎன்பிசி குரூப் 2 அந்த இதுல வந்து நம்மளுக்கு இந்த சிலபஸ்ல வந்து வராது. இருந்தாலும் இது வந்து பாத்தீங்கன்னா ஒரு அசிஸ்டன்ட் ப்ராசிக்யூட்டர் வந்து ஒரு டிபார்ட்மெண்ட் எக்ஸாம்ல கேட்ட கொஸ்டின்றதுனால நம்ம வந்து இதை பத்தி பார்ப்போம். அப்போ கண்டிப்பா வந்து அவங்க ஏதாவது ஒரு போஸ்ட்டுக்கு வந்து கண்டிப்பா ஒரு வேலைக்கு கண்டிப்பா ஆள் தேவைப்படும் போது அது வந்து உமன்ஸ் கோட்டாவை கூட இருக்கலாம். ஓகேவா, பாய்ஸுக்கு தெரியாம கூட அவர் போயிருக்கலாம். சரிங்களா, அப்போ இதனோட ஆன்சர் வந்து 1. இதை பத்தி நம்ம பின்னாடி பார்ப்போம் டீப்பா. சரி, இப்போதைக்கு வாங்க இதை மேலோட்டமா பார்த்துக்கோங்க. சரி, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் ஒரே நிமிஷம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பாருங்க அடுத்த சம் பாருங்க. இஃப் எக்ஸ் மேன் கேன் கம்ப்ளீட் எ ஒய் ஒர்க்ஸ் இன் Z days, then in how many days Y men can complete such Z works? ஓகேங்களா, ஆப்ஷன் A x z square divided by y square, x y square divided by z square. B option. C option y z power square divided by x power square. D option z y square plus x square. பாருங்க தமிழ்ல பாருங்க இந்த கொஸ்டின். எக்ஸ் ஆண்கள் z நாட்களில் y வேலையினை முடிக்க முடியும் எனில் அதே போன்ற z வேலையை y ஆண்கள் முடிக்க எத்தனை நாட்கள் தேவை ஆகும்னு கேட்குறாங்க. ரொம்ப ஈஸியான சம் தான். நமக்கு வந்து ஒரு கான்செப்ட் இருக்கு, ஃபார்முலா இருக்கு டைம் ஒன் ஒர்க்ல. அதாவது என்ன ஃபார்முலானா மேன் டே ஹவர்ஸ் ஒர்க் ஈக்குவல் டு மேன் டேஸ் ஹவர் டிவைடட் பை சேம் ஒர்க். ஓகேங்களா, சேம் ஒர்க் தான். இதே மாதிரி தான் இங்க M1, இங்க M2, இங்க வந்து H3, இங்க வந்து M2 D2 H3 H2ன்னு வச்சுக்கோங்களேன். சரிங்களா, இப்போ என்ன கொஸ்டின்ல கேட்குறாங்கன்னா எக்ஸ் ஆண்கள், அப்போ இது மேன் வந்து M1 வச்சுக்கோங்க. சரிங்களா, இங்க போடுறோம் பாருங்க இந்த இடத்துல. அப்போ இது எக்ஸ், இது வந்து யாரு எக்ஸை குறிக்கும். இசட் நாள், ஓகேங்களா, இசட் நாள்ன்றது இதை குறிக்கும். ஒய் வேலையினை முடிக்க, ஒய்ன்றது ஒய் வேலையினை முடிக்கன்னா இதை குறிக்கும். சரிங்களா, அப்போ அந்த இடத்துல அது எழுதிக்கலாங்களா. அப்போ எக்ஸ் மல்டிபிள் இசட் டிவைடட் பை ஒய், இந்த சேம் ஒர்க்கை முடிக்கிறதுக்கு இந்த பக்கம் அதே வேலையை முடிக்க, இந்த ஒய் வேலையினை முடிக்க முடியும் எனில் அதே போன்ற இசட் வேலையை ஒய் ஆண்கள், அதே போன்ற வேலையை, ஓகேங்களா, ஒய் ஆண்கள், இங்க ஒய் போட்டுக்கோங்க, ஆண்கள் எத்தனை பேருன்னு தெரியாது, இதுதான் கேட்கறாங்க கொஸ்டின்ல. இங்க வந்து என்ன கேட்கறாங்கன்னா இசட் வேலையை, சரிங்களா, அதே போன்ற வேலையை இசட் வேலையை ஒய் ஆண்கள் முடிக்க எத்தனை நாட்கள் ஆகும் கேட்கறாங்க. இதான் கொஸ்டின்ல கேட்கறாங்க. சரியா, இதை சால்வ் பண்ணா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும். இப்போ இதுதான் தேவைப்படுது. இந்த பிளேஸை மட்டும் வச்சுக்கிட்டு இந்த இங்க இருக்கக்கூடிய வேல்யூலாம் அப்படியே கொண்டு போங்க. என்ன வரும், எக்ஸ் அப்படியே தான் இருக்கும். இங்க இருக்கிற இசட் இங்க போனா இசட் ஸ்கொயர் வரும். இங்க இருக்கிற ஒய் கீழே வந்துச்சுன்னா ஒய் ஸ்கொயர் வரும். அப்போ இங்க என்ன இருக்கு, இந்த பிளேஸ் அப்படியே தான் இருக்கு. அப்போ நம்மளுடைய ஆன்சர் வந்து எது வரும், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வருங்களா. ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஏ ஆப்ஷன்ல பாருங்க என்ன கொடுத்துருக்காங்க, நம்மளுக்கு என்ன கொடுத்துருக்காங்க, எக்ஸ் ஜெட் ஸ்கொயர் டிவைட் பை ஒய் ஸ்கொயர். நம்ம போட்ட ஆன்சர் ரைட்டா, நம்ம போட்ட ஆன்சர் ரைட்டா. அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் சரியா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் தான் இதனுடைய ஆன்சர், ஃபர்ஸ்ட் ஆப்ஷன். சரியா, புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். சரி, வாங்க அடுத்த சம் பார்க்கலாம். அடுத்த சம் பாருங்க, ரொம்ப சிம்பிளான சம் தான் கொடுத்துருக்காங்க. இதே மாதிரி தான் இந்த சம்மும். சரிங்களா, 2-1, அதாவது 210, அதாவது 210 men working 12 hours a day can finish a job in 18 days.
How many men are required to finish the job in 20 days working 14 hours a day? கொஸ்டின் பாருங்க, 210 ஆண்கள் நாளொன்றுக்கு 12 மணி நேரம் வேலை செய்து ஒரு வேலையை 18 நாட்களில் முடிப்பவர். அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செய்து 20 நாட்களில் முடிக்க எத்தனை ஆண்கள் தேவைன்னு கேட்குறாங்க. சேம் முன்ன போட்டா இல்லைங்களா, அதே மாதிரி தாங்க இந்த கொஸ்டினும். சரியா, முன்ன போட்ட மாதிரி தான். சரிங்களா, இப்போ அதே மாதிரி போடுங்க, ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். போடுங்க போடுங்க. 210 மென்னு ஒரு நாளைக்கு 12 மணி நேரம் வேலை செஞ்சு ஒரு வேலையை, ஓகேங்களா, ஒரு வேலையை எத்தனை நாள் முடிக்கிறாங்க? 18 நாள் முடிக்கிறாங்களாம். ஓகேவா, 18 நாள் முடிக்கிறாங்க கிட்டத்தட்ட ஒரு வேலையை. அதே ஒரு வேலையை இவங்க என்ன கேட்குறாங்க, அதே வேலையை நாளொன்றுக்கு 14 மணி நேரம் வேலை செஞ்சு, ஓகேவா, 14 மணி நேரம் வேலை செஞ்சு 20 நாள்ல முடிக்கிறாங்க. 20 நாள்ல முடிக்கிறாங்க. அப்போ இங்க எத்தனை மென்னு தேவைப்படுதுன்னு தான் கொஸ்டின்ல கேட்குறாங்க. சரியா, அப்போ இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ பாருங்க, இப்போ சால்வ் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த 1 கேன்சல் ஆயிரும். இங்கே வந்து 210 அப்படியே இருக்கட்டும், இங்கே வந்து 2 × 18 அப்படியே இருக்கட்டும். இந்த வேல்யூ வந்து இப்படிக்கே வந்துட்டோம். இந்த 14 × 20 இப்படிக்கே வந்துட்டோம். இங்கே வந்து எவ்வளோ மென்னு தானே கேட்குறாங்க, எவ்வளோ மென் தான் ஆண்கள் தேவைப்படுறாங்கன்னு கேட்குறாங்க கொஸ்டின்ல. அப்போ இது சால்வ் பண்ணால் ஆன்சர் வந்துருமா? இப்போ பாருங்க, இது சால்வ் பண்ணால் நமக்கு என்ன வரும்? இங்கே பாருங்க, 210 12 × 18. இந்த கீழே இருக்கக்கூடிய 14 × 2 பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்? 280 கிடைக்கும். இப்போ இந்த 0 0 கேன்சல். இது அடிச்சா நம்மளுக்கு 7 டேபிள் அடிச்சா 3 7s are 21, 4 7s are 28 கிடைக்கும். இந்த 4ஐயும் இதையும் 3 டேபிள் அடிச்சா நம்மளுக்கு என்ன? 4 டைம்ஸ் அடிச்சா நம்மளுக்கு இங்கே 3 வரும். 4 × 12 அடிச்சா 3 வரும். 3 × 3 வந்து 9 இருக்கும். 9 × 18 மல்டிபிள் பண்ண என்ன வரும்? 9 × 8 வந்து 2, ஓகேவா, 72க்கு 7. 9 1s are 9 + 7 வந்து 162. அதாவது 9ஐயும் 18ஐயும் இருக்குன்னா நம்மளுக்கு 162 கிடைக்கும். அப்போ ஆப்ஷன் ஏ. சரிங்களா, இதான் ரைட் ஆன்சர். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த என்னுடைய வீடியோவுடைய பார்ட் 3 வீடியோ வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்க்கலாம். இது பார்ட் 2 வீடியோ. இதனுடைய பார்ட் 3 உடைய வீடியோ இதனுடைய கண்டினியூ கிளாஸ்ல அடுத்த கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஷிப் ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. சரிங்களா, சரி வாங்க அடுத்த வீடியோல சந்திப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.